தமிழுக்கு வணக்கம். இந்த அவையினருக்கு சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய தலைமை கவிஞர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும், அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் வணக்கம். ஐயா கல்வியாளர் நம்மளது தாரை குமாரவேல் ஐயா அவர்கள், மேனாள் பதிவுத்துறை ஐயா ராசமாணிக்கம் ஐயா அவர்கள், இன்னும் இருக்கும் அனைத்து கவிஞர் இந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டு இருக்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு வணக்கம் கூறி என்னுடைய தலைப்புக்கு செல்கிறேன். நிலம், வாழ்வியல், நலம். நிலம், வாழ்வியல், நலம். நிலமறிய ஆவல். எதுதான் நிலம்? நிலம் என்றால் என்ன? எங்கு உள்ளது? வீடும் சதுரடிகள் மட்டுமா நிலம்? தோட்டம், வீடு, அரண்மனை, காவல் காக்கும் காவலாளியை கேட்டேன். தேடினேன் தேடினேன், வாரம் முழுக்க தேடினேன். திங்கள் நிலவுதான் நிலமா? நிலவில் பாட்டி வடை சுட்ட கதை கேட்டதால் நிலவே நீதான் நிலமா? செவ்வாய் காதலர்களுக்கு முத்தம் சிந்த செவ்வாய் வேண்டும். எல்லா வாயும் உண்ண உணவிற்கு நிலம் வேண்டும். புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. பூ கூட்டல் தன் புவிதன்னை வசப்படுத்தி ஆள நிலம் வேண்டும். வியாழன் தேவர்களுக்கெல்லாம் குரு. ஆசான்களாக கல்வியில் சிறந்தவர்களாக கல்வியாளனாக நிலம் வேண்டும். வெள்ளி வெண்மையான நிலத்தில் இருக்கும். ஆன்மீக மாதம். ஆன்மீக பெரியவர்கள் ஆற்றங்கரையோரம் குளிப்பார்கள், அதற்கு நிலம் வேண்டும். சனி நிலத்தில் இருக்கும் சனி பகவானின் திருநள்ளாறு கோபுரத்தின் மீது கருப்பு அலை பாய்வதாக நாசா கூறுகிறது. பூமிக்கும் சனிக்கும் தொடர்பு இருப்பதாக கூறுகிறது. ஞாயிறு சூரியன் துப்பிய ஒரு பகுதிதான் நிலம். நிலம் எங்கே என்று 12 மாதங்களை சுற்றி நில சுற்றுலா சென்று வந்தேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். வழிக்கு நிலம் வேண்டும். மாசி மாதம் முழுவதும் வழிபாட்டிற்கு உரிய மாதம். வழிபட தேரிழுக்க நிலம் வேண்டும். பங்குனி அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் பங்கு போட நிலம் வேண்டும். சித்திரை சூரியனின் சுடுவெயில் பட நிலம் வேண்டும். வைகாசி திருமண மாதம். மக்கள் குடும்பங்களாக வாழ நிலம் வேண்டும். ஆனி மகாவிஷ்ணு கூர்ம அவதாரத்தில் நிலத்தை மீட்டதாக வரலாறு. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். ஆடி பெருக்கு நீர் வரத்து நீர்நிலைகளில் பெருக்கெடுத்து ஓட நிலம் வேண்டும். ஆவணி ஆடி போய் ஆவணி வந்தால் 1000 நன்மைகள் கிடைக்கும். அனுபவிக்க நிலம் வேண்டும். புரட்டாசி மாண்டவர்களுக்கு பெருஞ்சோறு கொடுப்பதை வள்ளுவன் குறிப்பிட்ட தென்புலத்தார் வழிபாடு நிகழ்த்த நிலம் வேண்டும். ஐப்பசி ஐம்புலன்களின் பசியாற்ற நிலம் வேண்டும். கார்த்திகை காந்தல் பூக்கள் மலரும். விளக்கு ஏற்ற கார்கால மலைக்கு நிலம் வேண்டும். மார்கழி அதிகாலை கடுங்குளிரில் கோலமிட திருப்பாவை திருவம்பாவை பாட நிலம் வேண்டும். சுற்றி ஆய்ந்ததில் நிலம் என்பது ஏது? நிச்சயமாக நாம் வாழும் நலம் தரும் அகன்ற பூமிதான் நிலம். உயிரினங்களின் வாழுமிடம் பூமி 5 வகை நிலங்களாக மலை, வனம், வயல், நீர் நிலைகள், பாலையாக சார்ந்துள்ளது. வான்கடல் இரண்டிலும் நிலத்திலிருந்து பயணிக்க பாதைகள் அமைத்து பயன்படும் பாதையாக இருக்கிறது. வாழ்வியலில் வள்ளுவன் வகுத்த பொதுமறை உள்ளது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளுக்கேற்ப வாழுமுறை அறிந்து வாழ்கின்ற பூமியை வணங்கி நலம் தரும் நிலத்தை போற்றிடுவோம். நிலம், வாழ்வியல், நலம் தலைப்பு அகன்ற அபார தலைப்பென்று நவிழ்ந்து நகர்கிறேன். நன்றி. பாலசுப்ரமணியன். வணக்கம்.